சிந்திக்கும் சிறகுகள். நரம்புகளின் பயணம். அப்போதுதான் அவன் ஆர்யா என்ற செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை பயன்படுத்தத் தொடங்கினான். ஆர்யா இந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்து ஒரு வரைபடத்தை உருவாக்கு என்று அவன் கட்டளையிட்டான். நொடிப்பொழுதில் ஒரு மிகச்சிறந்த வடிவமைப்பு திரையில் தோன்றியது. கவின் ஆச்சரியப்பட்டான். அவனது கடின உழைப்பை இந்த மென்பொருள் ஒரு நொடியில் முடித்துவிட்டது. நாட்கள் செல்லச் செல்ல கவின் சிறிய விஷயங்களுக்கும் ஆர்யாவை சார்ந்திருக்கத் தொடங்கினான். மின்னஞ்சல் எழுதுவது முதல் மதிய உணவு என்ன உண்பது என்பது வரை அனைத்தையும் ஆர்யா முடிவு செய்தது. கவினின் மூளை வேலை செய்வதை நிறுத்தியது போல தோன்றியது. அவன் எதையும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை என்று உணர்ந்தான். வேலைகள் மிக வேகமாக முடிந்தன. ஆனால் அவனது மனதில் ஒரு வெற்றுத்தன்மை நிலவியது. சில மாதங்களுக்குப் பிறகு கவின் தனது பழைய நண்பர்களை சந்திக்கச் சென்றான். உரையாடலின் போது ஒரு எளிய கணக்கையோ அல்லது ஒரு பழைய சம்பவத்தையோ அவனால் நினைவுகூர முடியவில்லை. அவனது நினைவாற்றல் மங்கத் தொடங்கியிருந்தது. அவன் உடனடியாக தனது கைபேசியை எடுத்து ஆர்யாவிடம் பதிலை கேட்க முயன்றான். அவனது விரல்கள் திரையை தேடின, ஆனால் அவனது மூளை சுயமாக இயங்க மறுத்தது. கவினின் இந்த மாற்றத்தை அவனது வழிகாட்டியான எழில் கவனித்தார். அவர் ஒரு மூத்த நரம்பியல் நிபுணர். இருவரும் ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்தனர். கவின், உனது மூளை ஒரு தசை போன்றது. நீ அதை பயன்படுத்தாவிட்டால் அது வலுவிழந்துவிடும் என்றார் எழில். கவின் குழப்பத்துடன் அவரை பார்த்தான். ஆர்யா தனக்கு உதவியாகத்தானே இருக்கிறது என்று அவன் வாதிட்டான். எழில் தொடர்ந்தார், நமது மூளைக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற ஒரு பண்பு உண்டு. நாம் புதிய விஷயங்களை கற்கும்போது மூளையில் புதிய நரம்பு பாதைகள் உருவாகின்றன. ஆனால் நீ அனைத்தையும் ஏஐயிடம் ஒப்படைக்கும்போது அந்த பாதைகள் சுருங்கத் தொடங்குகின்றன. உனது சிந்திக்கும் திறன் மழுங்குகிறது. ஏஐ ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும், அது உனது கால்களாக மாறிவிடக்கூடாது. எழில் ஒரு பழைய நோட்டு புத்தகத்தை கவினிடம் கொடுத்தார். இன்று ஒரு நாள் மட்டும் ஆர்யாவை பயன்படுத்தாமல் இதில் உனது யோசனைகளை எழுது என்றார். கவின் அந்த புத்தகத்தை பார்த்தான். பேனாவை பிடிப்பதே அவனுக்கு புதிய விஷயமாக தெரிந்தது. முதல் சில மணி நேரங்கள் அவனது மூளை எதையும் யோசிக்க மறுத்தது. அவனுக்கு தலைவலி ஏற்பட்டது, மனம் அலைபாய்ந்தது. கவின் விடாப்பிடியாக முயற்சி செய்தான். ஒரு சிக்கலை தீர்க்க அவன் பல கோணங்களில் யோசித்தான். மெதுவாக அவனது மூளையில் ஒரு பொறி தட்டியது. ஆர்யா கொடுக்காத ஒரு புதிய தனித்துவமான யோசனை அவனுக்கு தோன்றியது. அந்த நொடியில் அவன் ஒருவிதமான மகிழ்ச்சியை உணர்ந்தான். இது மென்பொருள் கொடுத்த வெற்றி அல்ல, அவனது சொந்த மூளையின் உழைப்பால் கிடைத்த வெற்றி. இப்போது கவின் ஏஐஐ பயன்படுத்தும் முறையை மாற்றிக்கொண்டான். அவன் முதலில் சுயமாக சிந்தித்து ஒரு கருத்தை உருவாக்கினான். பிறகு அந்த தரவுகளை சரிபார்க்கவும் நேரத்தை சேமிக்கவும் மட்டுமே ஆர்யாவை பயன்படுத்தினான். ஏஐ அவனது மூளைக்கு அடிமையாக இருந்ததே தவிர அவன் அதற்கு அடிமையாகவில்லை. அவனது நினைவாற்றலும் கவனிக்கும் திறனும் மீண்டும் வலுப்பெற்றன. ஒருநாள் எழிலும் கவினும் மீண்டும் அதே பூங்காவில் சந்தித்தனர். இப்போது எப்படி உணர்கிறாய் என்று கேட்டார் எழில். கவின் புன்னகையுடன் சொன்னான், எனது மூளை மீண்டும் சுவாசிக்கத் தொடங்கிவிட்டது. தொழில்நுட்பம் ஒரு கருவிதான், அது மனித அறிவுக்கு மாற்றாக முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன். இருவரும் சூரிய அஸ்தமனத்தை பார்த்தபடி நடந்தனர். கவினின் சிந்திக்கும் சிறகுகள் இப்போது வலுவாக இருந்தன.